ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 2025 குரூப் 4ல் யாருக்கெல்லாம் வேலை கிடைக்கும் சரியா? ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். சார் என்ன சார் திடீர்னு ஜோசியம் பார்க்க போகிறீங்களா? சேனல் எதுவும் ஆஸ்ட்ராலஜி சேனலாக மாறிடுச்சா அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து கிடையாது, ஓகேவா? ஸோ இப்போ 2025 குரூப் 4ல் யாருக்கெல்லாம் வேலை கிடைக்கும் அப்படின்னா, நம்ம இந்த வீடியோ பதிவில் ஒரு சில விஷயங்களை சொல்ல போகிறோம் சரியா? ஸோ இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னென்ன ஸ்டேஜஸில் இருக்காங்க, ஸோ என்னென்ன பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்குது, ஸோ அந்த பிரச்சனைகளுக்கு அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் செஞ்சால் இதை ஓவர் கம் பண்ணி இந்த குரூப் 4ல் அவங்க வேலை வாங்க முடியும் சரியா? ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம் சரியா? நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை யாரெல்லாம் சரியாக ஃபாலோ பண்ணுறீங்களோ அவங்க எல்லாருக்கும் வேலை வந்து கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது சரியா? ஸோ கண்டிப்பாக வேலை வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம இப்போ சொல்ல போகிற விஷயங்கள் சரியா? ஸோ என்ன பிரச்சனைகள், அதுக்கான சொல்யூஷன் ரெண்டுமே வந்து சொல்ல போகிறோம். ஸோ அந்த பிரச்சனைகள் உங்கள்கிட்ட இருக்கா அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிங்க. இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி கம்ப்ளீட்டாக நம்மளோட வாழ்க்கையிலேருந்து அதை அகற்றிட்டு நம்மளுடைய வெற்றியை நோக்கி நம்ம பயணம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அடுத்து நீங்கள் யோசிங்க சரியா? சரி, ஓகேப்பா. இப்போ ஒரு முக்கியமான விஷயம் வந்து சொல்லிடுறேன். இந்த வீடியோ வந்து யாரெல்லாம் பார்க்கலாம், யாருக்கான வீடியோ இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருப்பாங்க சரியா? ஸோ இப்போ டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் கரண்ட் சுச்சுவேஷனில் ஒரு 3 கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருப்பாங்கப்பா. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கேட்டகரி நல்லபடியாக படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, ஓகேவா? ஸோ ஏதாவது ஒரு ஷெடியூலை ஃபாலோ பண்ணி, இல்லை அவங்களே ஒரு ஓன் ஷெடியூல் வந்து ரெடி பண்ணி, இல்லை இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து, இல்லை வந்து யூடியூப்பில் ஒரு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணி, ஸோ யூடியூப் வீடியோஸ் பார்த்து ஒரு ஃப்ளோவாக வந்து படிச்சுக்கிட்டு இருப்பாங்க சரியா? ஸோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸோ வந்து படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஒரு கேட்டகரி ஃபர்ஸ்ட். செகண்ட் கேட்டகரி நல்லா படிச்சிருப்பாங்க. ஸோ இடையில ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்திருக்கலாம். ஏதாவது ஒரு தடைகள் வந்திருக்கலாம். ஏதாவது ஒரு வேலை வந்திருக்கலாம். ஏதாவது ஒரு இஷ்யூ வந்து வந்திருக்கலாம். ஸோ அதனால ஒரு கேப் வந்து வந்திருக்கும். ஸோ அந்த கேப் வந்து பெருசாகிக்கிட்டே போகும் சரியா? ஸோ 2 நாளில் படிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த 2 நாள் 3 நாள் ஆகும். அது 6 நாள் ஆகும். அப்புறம் 10 நாள் ஆகும். 20 நாள் ஆகும். ஸோ இந்த மாதிரி அந்த கேப் வந்து பெருசாகிக்கிட்டே போகும். ஸோ அந்த மாதிரி டிஸ்கண்டினியூல இருக்கிறவங்க சரியா? ஸோ அந்த அந்த அப்படி இருக்கிறவங்களும் இருக்கலாம். இன்னொன்று, போன குரூப் 4க்கு ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க சரியா? இந்த குரூப் 4க்கு ப்ரிப்பேர் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க சரியா? டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் நல்லபடியாக பழைய சிலபஸ் இருக்கிற வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ புது சிலபஸ் ஆரம்பிச்சோன்னா, ஸோ புதுசாக சிலபஸ் மாறிடுச்சு, அதில் வந்து நிறையா புதுசாக வந்திருக்கும், ஸோ இனிமேல் நம்மளால் படிக்க முடியுமா அப்படின்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் டிஸ்கண்டினியூ வந்து பண்ணியிருப்பாங்க, ஓகேவா? ஸோ இந்த கேட்டகரி 2 கேட்டகரி. அடுத்து 3வதா உள்ள கேட்டகரி இன்னும் ஆரம்பிச்சிருக்கவே மாட்டாங்க சரியா? கால்ஃபர் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு ஸ்டார்ட் பண்ணுறோம், 1ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறோம், திங்கக்கிழமை ஸ்டார்ட் பண்ணுறோம், ஓகேவா? ஸோ இப்படி ஸ்டார்ட் பண்ணுறோம்னு கடைசி வரைக்கும் ஸ்டார்ட்டே பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படி உள்ள ஒரு கேட்டகரி இருக்காங்க, ஓகேவா? ஸோ இந்த 3 கேட்டகரியில் உள்ளவங்களும் பார்க்கலாம்ப்பா சரியா? ஸோ இந்த 3 கேட்டகரியில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே, ஓகேவா? பொதுவாக சொல்லணும்னா, நீங்கள் குரூப் 4க்கு படிச்சுக்கிட்டு இருக்கோம், படிக்கிறதுக்கு எங்களுக்கு பிரச்சனை இருக்குது, இல்லை தடையாக இருக்குது, நான் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன், இல்லை நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு யோசிக்கிறேன், இந்த மாதிரி 3 கேட்டகரியில் இருக்க ஸ்டூடெண்ட்டும் இதை பார்க்கலாம் சரியா? ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு கேட்டகரியாக வந்து பார்க்கலாம் சரியா? ஃபர்ஸ்ட் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து ஸ்டார்ட் பண்ணவே இல்லை சார் சரியா? சார் நான் வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, ஸ்டார்ட் பண்ணணும், ஆனால் எப்படி பண்ணுறது, எங்கே ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது தெரியல சார். அதனால் நான் வந்து நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இல்லைனா வர திங்கக்கிழமையிலேருந்து நல்ல நாள் சார், திங்கக்கிழமையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். இல்லைனா ஏப்ரல் 14ஆம் தேதி சித்திரை 1 வருஷ பிறப்பு வருது, அன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் சார். அப்படி இல்லைனா நோட்டிஃபிகேஷன் வரட்டும் சார். ஏன்னா நோட்டிஃபிகேஷன் டிஎன்பிஎஸ்சியை நம்ப முடியாது இல்லையா? ஸோ அவங்க ஏப்ரல் மாதம் நோட்டிஃபிகேஷன் தரேன்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் அதை வந்து மே, ஜூன், ஜூலை அந்த மாதிரி தள்ளி போட்டுட்டாங்கன்னா, நம்ம எதுக்கு இப்பவே படிச்சுக்கிட்டு அப்படின்னு வந்து ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளேயுமே வந்து பல விதமான ஒரு கண்ணோட்டங்கள் வந்து இருக்கும் சரியா? ஸோ எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஒரு தடவை இன்னைக்கு இல்லை நாளைக்கு 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 நாளைக்குன்னு சொல்லி உங்கள் மனசுகிட்ட நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் எத்தனை கால்ஃபர் வந்தாலும் சரி, எத்தனை நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் சரி, எத்தனை எக்ஸாம் வந்தாலும் சரி, அதை நாளைக்கு நாளைக்கு நாளைக்குன்னு தள்ளி போட்டுக்கிட்டே தான் இருப்பீங்க சரியா? ஸோ கடைசி வரைக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணவே முடியாமல் போயிடும், ஓகேவா? ஸோ நாளைக்கு அடுத்து பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், அடுத்த மாதம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத ஒதுக்கி வச்சுட்டு இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்னைக்கு நம்மளால என்ன முடியும்? 10 பக்கம் படிக்க முடியுமா? 10 பக்கம் படிங்க
ஓகேவா? நாளைக்கு ஒரு 10 பக்கம் படிங்க. எப்பயுமே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. இங்க எல்லாருமே என்ன நெனைக்கிறாங்கன்னா, நான் ஸ்டார்ட் பண்ணும்போதே எனக்கு ஃபுல் கிளாரிட்டி இருக்கணும். நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு என்னென்னன்னு வந்து கரெக்ட்டா தெரியணும். ஜிஎஸ்ஸா இந்த 50 பாடம் படிச்சா போதும். தமிழா இந்த 20 இயல் படிச்சா போதும். மேத்ஸா இந்த 10 டாபிக் படிச்சா போதும். இப்படி எனக்கு எல்லாமே கிளியரா இருக்கணும். அது எல்லாத்துக்குமே என்கிட்ட மெட்டீரியல் இருக்கணும். அது எல்லாத்துக்குமே என்ட்ட நோட் இருக்கணும். எல்லாத்துக்கும் புக் இருக்கணும். எல்லாத்துக்கும் எனக்கு வீடியோ இருக்கணும். எல்லாத்துக்கும் எனக்கு டெஸ்ட் வேணும். ஸோ நீங்க அப்படி எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணவே முடியாது. ஓகேவா? ஸோ எந்த ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, நீங்க உள்ள போக, போக அந்த பாதையில நீங்க பயணிக்க, பயணிக்க, பயணிக்க தான் உங்களுக்கான அனுபவங்கள் கிடைக்கும். சரியா? நீங்க ஒரு ஊருக்கு போறீங்க அப்படின்னா, நீங்க ஒரு தடவ போகுனீங்க அப்படின்னா தான், அங்கே எங்க லெஃப்ட் எடுக்கணும், எங்க ரைட் எடுக்கணும், எங்க ஸ்பீட் பிரேக்கர் வருது, எங்க பள்ளம் இருக்கு, எங்க ரோடு சரியில்ல, எங்க ரோடு நல்லா இருக்கு. இது எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும். சரியா? நீங்க உள்ள போகாமலேயே, நீங்க வெளியிலே இருந்துகிட்டு, இந்த ரோட பத்தி நான் எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் நான் ஓட்டுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது எந்த விதத்தில நியாயம்? யோசிச்சு பாருங்க. இது யாருனாலுமே வந்து ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம். சரியா? ஸோ கொஞ்சம் வந்து யோசிச்சு பாருங்க. நீங்க உங்களுடைய தாட்லேருந்து, உங்களுடைய கண்ணோட்டத்துலருந்து கொஞ்சம் வெளிய வந்து யோசிச்சு பாருங்க. ஓகேவா? ஸோ நாளைக்கு, நாளைக்கு அப்படிங்கிற பழக்கத்த தயவு செஞ்சு கைவிட்டுருங்க. இனிமே ஸ்டார்ட் பண்ணா நம்மனால பாஸ் ஆக முடியுமா? அப்படிங்கிற யோசனைய வந்து கைவிட்டுருங்க. சரியா? இது ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கும். இதுவரைக்கும் ஸ்டார்ட் பண்ணாதவங்கள்ட்ட ஆரம்பத்துலேருந்து தள்ளி போட்டுக்கிட்டே வந்திருப்பாங்க. இப்போ வந்து நம்மளுக்கு நாட்கள் குறைஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ இந்த டயத்துல நம்மனால வந்து இனிமே ஸ்டார்ட் பண்ணா பாஸ் ஆக முடியுமா? இனிமே என்னால படிக்க முடியுமா? இனிமே நான் எப்படி வந்து கிளியர் பண்றது? அப்படின்னு வந்து நெனைப்பீங்க. ஸோ அப்படி கிடையவே கிடையாது. ஓகேவா? இன்னைக்கு நீங்க ஆரம்பிச்சா கூட உங்களால வெற்றி அடைய முடியும். உங்க கையில தான் இருக்கு. நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம். சரியா? குரூப் 4 பாஸ் ஆக எத்தனை மாதங்கள்? அது உங்க கையில தாங்க இருக்கு. சரியா? 40 நாள்ல, 90 நாள்ல, 100 நாள்ல, 150 நாள்ல படிச்சு வேலைக்கு போனவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க. சரியா? ஸோ அதுக்காக இத வந்து நீங்க வந்து ஒரு ஆப்ஷனா வந்து எடுத்துக்க கூடாது. சரியா? நீங்க உங்களுக்கு கிடைக்கிற டயத்த, சரியா? உங்களுடைய நேரத்த சரியா பயன்படுத்துறீங்க அப்படின்னா, "சென்ற இடத்தார் செலவிடார் தீதொரீஇ நன்றின்பால் உய்ப்பது அறிவு." சரியா? உங்க மனசு எங்கெங்கெல்லாம் போகுதோ, ஃபோன் எடுத்து பார்க்கணும்னு சொல்லும், யூடியூப் பார்க்கணும்னு சொல்லும், நாடகம் பார்க்கணும்னு சொல்லும், ஃப்ரெண்ட்ஸோட வெளிய போயிட்டு வரலான்னு சொல்லும், சாப்பிட போலான்னு சொல்லும். ஸோ இந்த மாதிரி உங்களோட நேரத்த எப்படியெல்லாம் விரயமாக்கணும்னு வந்து உங்க மனசு சொல்லுதோ, அது எல்லாத்துக்கும் நீங்க உங்களுடைய நேரத்த ஒதுக்காம, உங்களுக்கு எது சரின்னு படுதோ, உங்களுக்கு எது சரி, உங்க படிப்பு தான் உங்களுக்கு சரி, உங்க குடும்பத்த உயர்த்தணும், உங்க வாழ்க்கைய மாத்தணும், மத்தவங்க முன்னாடி நீங்க தல நிமிரணும்னா, அதுக்கு உங்களுடைய படிப்பு மட்டும் தான். இந்த படிப்பு மட்டும் தான் உயர்த்தும். இந்த புத்தகம் மட்டும் தான் உங்களுடைய வாழ்க்கைய மாத்தும் அப்படின்னா, அதுல மட்டும் உங்களோட நேரத்த வந்து செலவழிங்க. சரியா? அதுதான் அறிவு. சரியா? உங்களுடைய நேரத்த நீங்க எதுல பயன்படுத்துறீங்க அப்படிங்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ அதனால நாளைக்கு, நாளைக்கு அப்படிங்கிற பழக்கத்த இதோட விட்டுருங்க. ஸோ இன்னைக்கே வந்து ஆரம்பிங்க. இன்னைக்கு ஆரம்பிச்சா கூட உங்கனால கண்டிப்பா வந்து பாஸ் ஆக முடியும். ஓகேவா? உங்களால கண்டிப்பா வெற்றி அடைய முடியும். சரியா? அதனால யார் யாரெல்லாம் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலையோ, நம்மளோட சேனல்லயுமே வந்து நெறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். சரியா? எப்படி ஸ்டார்ட் பண்றது? வேர் டூ ஸ்டடிலாம் வந்து நம்ம போட்டிருக்கோம். சரியா? ஸோ அதனால எதையாவது ஒண்ண பார்த்து ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். சரியா? இப்பவே வந்து நீங்க ஸ்டார்ட் பண்றேன். ஒரு சில பேர்லாம் 1, 2 வருடங்கள் கூட காலமாயிருக்கலாம். ஓகேவா? சும்மா லைட்டாவே வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாரி உள்ளவங்கலாம் இருக்காங்க. ஸோ அதனால இந்த பழக்கத்த விட்டுட்டு, இன்னியோட இந்த பழக்கத்த விட்டுட்டு, இப்பவே புக் எடுங்க. இன்னைக்கு என்ன படிக்க முடியும்? இன்னைக்கு என்ன ஆரம்பிக்க முடியும்? அப்படிங்கிறத இன்னியிலிருந்து ஆரம்பிங்க. சரியா? ஸோ இன்னியிலிருந்து உங்களுடைய தொடக்கமா இருக்கட்டும். ஸோ யாரெல்லாம் இந்த வீடியோவ பார்த்துட்டு, இப்ப இத பார்த்துட்டு, "சார் நான் கண்டிப்பா இன்னிலேருந்து படிக்கிறேன். இந்த தடவ என்னால கண்டிப்பா நான் அச்சீவ் பண்ணுவேன். அச்சீவ் பண்ணலைனாலும் பரவால்ல. இந்த பாதை எப்படி இருக்கு அப்படிங்கிறதையாச்சும் நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்னு நெனைக்கிறவங்க, கீழ கமெண்ட்ல உங்களுடைய கருத்த வந்து சொல்லுங்க. சரியா? ரெடி அப்படின்னு சொல்லி கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இன்னிலேருந்து நான் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னா, ரெடி அப்படின்னு சொல்லி கீழ கமெண்ட் பண்ணுங்க. பார்க்கலாம். எத்தன பேர் வந்து இந்த தள்ளி போடுற பழக்கத்த இன்னியோட ஒதுக்கி இருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? சரி ஓகே. இப்ப 2வது கேட்டகரி. 2வது கேட்டகரிய பொறுத்தவரைக்கும் டிஸ்கன்டினியூப்பா. அதாவது பாதியிலே விட்டுறது. சார் நான் போன குரூப் 4 வரைக்கும் படிச்சேன். குரூப் 2 வரைக்கும் படிச்சேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு நம்பிக்கை இல்ல. அதனால விட்டுட்டேன். சார் நான் வந்து நியூ சிலபஸ் மாறுற வரைக்கும் படிச்சேன். இப்ப பழைய சிலபஸ்ல படிச்சேன். இப்ப நியூ சிலபஸ் மாறிருச்சு. உள்ள என்னென்ன வந்திருக்குன்னே தெரியல. சரி என்னென்ன வந்திருக்குன்னு நீங்க பார்த்தீங்களா? இல்ல சார் நான் வந்து அத எதுக்கு போய் பார்த்துக்கிட்டு நம்மளுக்கு எப்படியும் தெரியாது. புதுசா ஆட் பண்ணியிருப்பாங்க. நம்ம இத்தன வருஷம் பழச தான் படிச்சோம். ஸோ இப்படி ஒரு எண்ணங்கள். சரியா? அது போக, சார் நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தேன் சார். இடையில வந்து ஏதாவது பிரச்சனை ஆயிருச்சு சார். வீட்ல பிரச்சனை சார். குடும்பத்தில பிரச்சனை. சார் நான் குழந்தைய பார்த்துக்கிட்டே படிக்கிறேன். குழந்தைக்கு வந்து உடம்பு சரியில்ல. சார் நான் காலேஜ் வந்து படிச்சுக்கிட்டே படிக்கிறேன். அங்கே செமஸ்டர் எக்ஸாம் வந்துருச்சு. சார் நான் வேலைக்கு போய்க்கிட்டே படிக்கிறேன். எனக்கு வேலையில வந்து அதிகமான பிரஷர், ஒர்க் லோட் வந்து அதிகமா குடுக்குறாங்க. ஸோ என்னால வந்து அதையும் மேனேஜ் பண்ணிட்டு, இங்கேயும் வந்து மேனேஜ் பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய சூழ்நிலைகள், பல சூழ்நிலைகள் வந்து இருக்கலாம். சரியா? ஆனா எப்பயுமே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க.
இங்க யாருனாலயுமே நடுவுல கேப் இல்லாம படிக்கவே முடியாது. ஓகேவா? எல்லார்னாலயுமே வருஷத்துல 365 நாளும் புக் எடுத்து படிக்க முடியாது. எல்லார்னாலயுமே வாரத்துல 7 நாட்கள் புக் எடுத்து படிக்க முடியாது. எல்லார்னாலயுமே மாசத்துல 30 நாளும் புக் எடுத்து படிக்க முடியாது. ஓகேவா? ஸோ ஆனா இங்க நீங்க எங்க இந்த இடத்துல வந்து நீங்க மைனஸ் ஆகுறீங்க? எந்த இடத்துல நீங்க வந்து இங்க உங்களுக்கு வந்து லேக் ஆகுது அப்படின்னா, கேப் வரலாம். சரியா? டிஸ்கன்டின்யூ வரக்கூடாது. ஓகேவா? 2த்துக்கும் வித்தியாசம் இருக்கு. நல்லா பார்த்துக்கோங்க. கேப் வரலாம். சார் நான் 10 நாள் படிச்சேன். ஒரு 2 நாள் இடையில படிக்க முடியல. திரும்ப நான் 3ஆம் நாள் ஸ்டார்ட் பண்ணி ஒரு வாரம் படிச்சேன் சார். அப்புறம் ஒரு 2 நாள் படிக்க முடியல. திரும்ப நான் ஒரு 3ஆம் நாள் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10, 15 நாள் படிச்சேன். அப்புறம் ஒரு 3 நாள் கேப் வந்துருச்சு சார். அது பரவால்ல. சார் நான் வந்து 1 வாரம் படிச்சேன். ஒரு 2 நாள் வந்து ஒரு கேப் வந்துருச்சு சார். ஒரு வேலை ஆயிருச்சு. நான் வெளியூர் போற மாரி ஆயிருச்சு. ஒரு ஒரு வேலை வந்து திடீர்னு வந்துருச்சு. ஒரு சிச்சுவேஷன் ஆயிருச்சு. சரி அடுத்து எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? இல்ல சார் அடுத்து ஷெட்யூல் போயிருச்சு. கிளாஸஸும் வந்து தள்ளி போய் அவங்க ஃபாஸ்ட்டா போறாங்க. நான் வந்து இன்னும் படிக்கல சார். 2 நாள் படிக்கல. அதுக்கப்புறம் 3ஆம் நாள் படிக்கலாமான்னு யோசனையா இருந்துச்சு. அப்புறம் அப்படியே விட்டு இப்போ ஒரு 10 நாள் ஆயிருச்சு சார். ஸோ இப்படி சொல்றவங்கலாம் வந்து இருக்காங்க. தயவு செஞ்சு இது மிகப்பெரிய ஒரு தவறு. சரியா? இத தயவு செஞ்சு இத இன்னியோட வந்து நிப்பாட்டிக்கோங்க. உங்களுடைய நீங்க கேப் எடுத்துக்கோங்க. சரியா? கேப் இல்லாம யாருனாலயுமே படிக்க முடியாதுங்க. ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. எல்லாருக்குமே இங்க ஒரே சூழ்நிலைகள் கிடையாது. ஓகேவா? தனியா ஓடுறவங்களுக்கும் 50 கிலோ வெயிட்ட தூக்கிட்டு ஓடுறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. உண்மதானே? என்ன சொல்றீங்க? சரியா? ஒரு நாள் முழுக்க உங்களுக்கு டைம் குடுத்து, கையில புக்க குடுத்து, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லப்பா. உங்களுக்கு வந்து ஒரு ரூம குடுத்து, இல்ல உங்களுக்கு படிக்கிறதுக்கான ஒரு ஃபெசிலிட்டி, ஒரு சுதந்திரத்த குடுத்து, நீங்க ஃபுல்லா படிங்க. வேற எந்த விதமான உங்களுக்கு ஒரு அ பிரச்சனையும் வந்து உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு கமிட்மெண்ட் கிடையாது அப்படின்னு சொன்னோம்னா, அது ஓகே. அவங்க படிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஆனா நீங்க வந்து குழந்தைய பார்த்துக்கணும், வீட்டு சூழ்நிலைய பார்த்துக்கிறணும், வீட்டு அப்பா, அம்மாவ பார்த்துக்கிறணும், குடும்பத்துக்கு சம்பாதிக்கணும். ஸோ ஏகப்பட்ட பிரச்சனைகள். ஒரு ஆணா இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணா இருந்தாலும் சரி, அந்த குடும்பத்தோட கடமைய வந்து அவங்க எடுத்து செய்யணும் அப்படிங்கிறம்போது, அவங்களுக்கு எப்போ எப்படி பிரச்சனைகள் வருங்கிறதே தெரியாது. சரியா? திடீர்னு குழந்தைக்கு வந்து உடம்பு சரியில்லாம போகும். ஸோ அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டு போ வேண்டியது இருக்கும். திடீர்னு வீட்ல வயசானவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போகும். ஸோ அவங்கள பார்க்க வேண்டியது இருக்கும். திடீர்னு ஏதாவது விசேஷங்கள் வரும். ஸோ வீட்ல நீங்க தான் வந்து மூத்தவங்களா இருப்பீங்க. நீங்க தான் அத எடுத்து செய்யணும், வைக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம எதிர்பாராத விஷயங்கள். இதெல்லாம் வந்து அடி ஆக தான் செய்யும். எல்லாருக்குமே இந்த பிரச்சனைகள் வரதான் செய்யும். ஆனா நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த பிரச்சனை முடிஞ்ச அடுத்த நிமிஷம் உங்க கையில புக் இருக்கணும். புரியுதா? ஸோ அப்படி இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த குரூப் 4ல உங்களுக்கான வேலை உறுதி, உறுதி, உறுதி. ஓகேவா? ஸோ அதுல எந்த விதமான மாற்றமே கிடையாது. சார் எனக்கு இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குங்க. சரியா? நீங்க எல்லாருமே என்ட்ட தனியாவும், பிரைவேட்டாவும் நெறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து நெறைய ஹவுஸ் ஒய்ஃப் வந்து மெசேஜ் பண்ணாங்க. சரியா? ஸோ நான் சொல்றத வந்து யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. ஓகேவா? எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. இந்த மாதிரி உங்கள மாதிரியே உங்கள விட அதிகமான பிரச்சனை உள்ள எவ்வளவோ பேர் பாஸ் பண்ணி இன்னைக்கு வேலையில இருக்காங்க. சரியா? இன்னைக்கு அரசு அதிகாரியா உள்ள வேலையில வந்து இருக்காங்க. சரியா? அதனால கஷ்டம் கஷ்டம்னு வந்து நம்ம காரணம் சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா, நம்ம காரணம் சொல்லிக்கிட்டே அதே இடத்துல இருக்க வேண்டியது தான். சரியா? ஸோ நீங்க இந்த மாரி டிஸ்கன்டின்யூ பண்றதுக்கான இது எல்லாமே நீங்க காரணங்கள் சொல்றீங்க. சரியா? வெற்றியாளர்கள் யாருமே காரணம் சொல்ல மாட்டாங்க. ஓகேவா? ஒவ்வொரு வாய்ப்பையும் வந்து பாருங்க. அந்த வாய்ப்புல வந்து என்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறத தயவு செஞ்சு பார்க்காதீங்க. பிரச்சனை எல்லாருக்குமே இருக்குங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா, அது மத்தவங்களுக்கு இருக்கும். அதே மாரி தான். உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஒரு பரீட்சையில 200 கேள்வி கேட்கறாங்க. நீங்க நல்லா எல்லாமே ஃபுல்லா வந்து படிச்சுட்டு போயிட்டீங்க. சிலபஸ் ஃபுல்லா கவர் பண்ணிட்டு போயிட்டீங்க. அதுலயும் அந்த 200 கேள்வியில ஒரு கேள்வி வந்து உங்களுக்கு சுத்தமா தெரியல. சரியா? புக்ல இருந்து வந்த மாரி இல்ல. சுத்தமா தெரியல அப்படின்னா, உங்களுக்கு பக்கத்துல உள்ளவங்களுக்கு அது தெரியாது. புரியுதா? அவர் மட்டும் என்ன வேற ஏதாவது வேற்று கிரகத்துல இருந்தா புத்தகம் வாங்கி படிச்சுட்டு வந்திருக்க போறாரு. இதே 6த் டூ 12த் உள்ள சமச்சீர் புத்தகம் தான். புரியுதா? அப்ப நம்மளுக்கு ஒரு கஷ்டம் அப்படிங்கிறம்போது, நமக்கு பக்கத்துல உள்ளவங்களுக்கும் அதே கஷ்டம் இருக்க தான் செய்யும். ஓகேவா? இங்க யார் ஜெயிக்கிறா அப்படின்னா, அந்த கஷ்டத்தையே காரணமா சொல்லி தள்ளி போடாம, அந்த கஷ்டத்த சமாளிச்சு, அந்த கஷ்டத்த எதிர்கொண்டு, அத ஒரு ஓரமா வச்சுட்டு, புக் எடுத்து உட்கார்றாங்க பார்த்தீங்களா? ஸோ அவங்க தான் வந்து ஜெயிக்கிறாங்க. சரியா? அதனால சும்மா கஷ்டம், கஷ்டம், கஷ்டம்னு வந்து சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. சரியா? எல்லாருக்குமே இங்க கஷ்டங்கள் இருக்க தான் செய்யுது. நம்ம கஷ்டம்னு சொல்றதுனால அது குறைஞ்சிருமா? குறையாது. ஆனா நீங்க இந்த பரீட்சையில பாஸ் ஆகி ஒரு அரசு அதிகாரியா வேலைக்கு போனீங்கன்னா, அந்த கஷ்டம் வந்து குறைஞ்சிரும். புரியுதா? எப்பயுமே நீங்க வந்து ஒரு டிஸ்கன்டின்யூ பண்ணும்போதோ, இல்ல கைவிடணும்னு நினைக்கும்போதோ, உங்கள அவமானப்படுத்தினவங்கள, உங்கள அசிங்கப்படுத்தினவங்கள, நீங்க எந்த இடத்துல தலை குனிஞ்சீங்களோ, அந்த இடத்துல நீங்க தலை நிமிரணும் அப்படின்னு நினைச்சு பாருங்க. சரியா? உங்களுடைய இந்த படிப்பு மட்டும் தான் உங்கள தலை நிமிர வைக்கும். சரியா? அத வந்து என்னைக்குமே வந்து மறந்துறாதீங்க. ஸோ அதனால தொடர்ந்து படிங்க. டிஸ்கன்டின்யூ வந்து பண்ணாதீங்க. தயவு செஞ்சு கேப் வந்து வரதான் செய்யும். சரியா? நாளைக்கு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு
தள்ளி போடுறதுக்கு தோணதான் செய்யும். சரியா? ஆனா என்னைக்குமே வந்து நின்றாதீங்க. இன்றிலை பார்வோம் என்றிருந்தால் வழி என்னென்னவாகுமோ ஓரிரவில். சென்றிட பாலுகை முற்றிடத்தே தம்பி தேன் வந்தும் பாயும் முன் நெஞ்சிடத்தே. சாதனை பூக்களை ஏந்தும் முன்னே ஒரு நல்ல செடி இலை பாருமா அப்படின்னு வந்து கேட்டிருப்பாரு சாலை இளந்திரியன். சரியா? சாதனை பூக்களை ஏந்தும் முன்னே ஒரு நல்ல செடி இலை பாரிடுமா அப்படின்னு வந்து கேட்டிருப்பாரு. பூக்களை ஏந்துறதுக்கு முன்னாடி ஒரு செடி இருக்கு அப்படின்னா அந்த செடியில பூக்கலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதை பிடுங்கி போட்டு வேற செடி நட்டுருவோம். அதே மாதிரிதான் இங்க நீங்களும் உங்களுக்கான திறமைய நீங்க நிரூபிக்கல, நீங்க யாரு அப்படிங்கிறத நீங்க இந்த உலகத்துக்கு ப்ரூவ் பண்ணல அப்படின்னா உங்களை பிடுங்கி போட்டு அந்த இடத்துல வேற ஆளை வச்சிருவாங்க. புரியுதா? ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுடைய வேலை என்னவோ அதை நீங்க சரியா பண்ணணும். மற்ற வேலைகள் வரதான் செய்யும், இடையூறுகள் இருக்க தான் செய்யும். ஒரு செடி வளர்ந்தாலும் மழை பெய்யும், புயல் அடிக்கும், காத்தடிக்கும், மண் அடிக்கும், தூசி அடிக்கும், யாராவது பக்கத்துல உட்காந்து இலையை பிடிங்கி பிடிங்கி போட்டு விளாண்டுகிட்டு இருப்பாங்க. புரியுதா? இந்த மாதிரி பிரச்சனைகள் வரதான் செய்யும். நீங்க தான் அதை ஓவர் கம் பண்ணி வளர்ந்து வரணும். ஓகேவா? ஸோ அதனால எந்த விதமான பிரச்சனைகளையும் வந்து காரணமா வந்து சொல்லாம, பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும், அதையும் தாண்டி நான் ஜெயிச்சு வருவேன், என்ன பிரச்சனை வந்தாலும் அதை பார்த்து நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு உறுதியோட படிக்க ஆரம்பிங்க. சரியா? அதை பார்த்து பயப்படாதீங்க. நீங்க அதை பார்த்து மிரளும் போது தான், அதை பார்த்து நீங்க பயப்படும் போது தான் உங்க மனசுக்குள்ள அந்த ஒரு உங்களுடைய எண்ணங்கள் வந்து டவுன் ஆகுது. சரியா? டவுன் ஆகாதீங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். பரியது கூறுங்கொட்டது ஆயினும் யானை வெறுவும் புலிதா குறின் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். சரியா? என்னதான் காட்டுல யானை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விலங்கா இருந்தாலும், மிகப்பெரிய கொம்புகளெல்லாம் வச்சிருந்தாலும், தந்தத்தெல்லாம் வச்சிருந்தாலும், அதை விட உருவத்துல சின்னதா இருக்கக்கூடிய புலி வந்து ஊக்கத்தோட அந்த யானையை தாக்கும்போது அந்த யானையே ஒரு நிமிஷம் நடுங்குமா. புரியுதா? அது எவ்வளவு பெரிய உயரம் பாருங்க அந்த யானை. ஆனா புலி வந்து சின்னோண்டு. ஆனா அந்த புலி வந்து ஒரு ஊக்கத்தோட, ஒரு ஃபோர்ஸோட என்னால முடியும் அப்படின்னு ஊக்கத்தோட தாக்கும்போது அந்த புலியை வந்து பயப்படுமா. அப்படி இருக்கணும் உங்களோட அடி. சரியா? வாழ்க்கைக்கு உங்களுக்குமான போராட்டங்கிறது அப்படி இருக்கணும். என்னதான் வாழ்க்கை வந்து நம்மளுக்கு முன்னாடி மலை மாதிரி இருந்தாலும் நம்ம ஒரு புலி மாதிரி ஊக்கத்தோட வந்து தாக்கி அதை வந்து வெற்றி கொள்ளணும். சரியா? ஸோ அதனால அந்த ஒரு ஊக்கத்தை, அந்த ஒரு ஃபோர்ஸ், அந்த ஒரு மோட்டிவேஷனை மட்டும் என்னைக்குமே கைவிட்டுறாதீங்க. ஸோ எப்பயுமே எப்படி இருக்கணும் அப்படின்னா, என்னால முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்போர்ட்டிவோட இருக்கணும். சரியா? ஸோ எப்பயுமே வந்து அந்த ஒரு எண்ணத்தை மட்டும் கைவிட்டுறாதீங்க. ஓகேவா? சரி, ஓகேப்பா. ஸோ அடுத்தது கடைசியா யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க. சரி, என்ன சார் நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு என்ன சார் பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, சார் நான் எல்லாமே படிச்சுட்டேன் சார். கரெக்டா ஷெட்யூல் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணிட்டேன் சார். ஆனா என்னன்னா, எனக்கு படிச்சது எல்லாமே மறந்த மாரியே இருக்கு சார். அப்படிங்கிறவங்க ஒரு கேட்டகரி. இன்னொரு பக்கம் போனீங்கன்னா, சார் நான் வந்து எல்லாமே நல்லா படிச்சுட்டேன் சார். எல்லாமே கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி படிச்சுக்கிட்டே வரேன் சார். ஷெட்யூல் உங்களுக்கு முன்னாடி போய்க்கிட்டு இருக்கேன் சார். நீங்க ஷெட்யூல் 3 வரீங்க. நான் ஷெட்யூல் 4 போய்க்கிட்டு இருக்கேன் சார். ஆனா என்னன்னா வந்து பயமா இருக்கு சார். நான் பாஸ் ஆக முடியுமா? அப்படின்னு வந்து பயமா இருக்கு. எப்படி என்னால முடிச்சிடலாமான்னு பயமா இருக்கு. படிச்சதெல்லாம் வேற மறந்து மறந்து போகுது. ஸோ ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. எந்த இடத்துல எது வந்து யூஸ் ஆகணுமோ அங்கே தான் வந்து யூஸ் ஆகும். நீங்க வந்து சும்மா சும்மா நெனச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அது ஞாபகம் வராது. சரியா? எக்ஸாம் ஹால்ல நம்மளுக்கு அந்த 3 மணி நேரத்துல போய் உட்கார்ந்து பரீட்சை எழுதும்போது தான் அது ஞாபகம் வரும். இன்னொன்னு நீங்க ரிப்பீட்டடா ரிவிஷன் பண்ண தான் அந்த சப்ஜெக்ட்ல நீங்க ஆழமா வந்து போவீங்க. நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னா, ஒரு தடவ நம்ம அந்த புக் எடுத்து படிச்சாச்சுப்பா, ஒரு தடவ வாசிச்சாச்சு, அதுக்கப்புறம் வந்து நம்ம இது நோட்ஸ் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் வந்து டெஸ்ட் எழுதியாச்சுப்பா, அவ்வளோதான். இனிமே இந்த பாடத்த வந்து முடிஞ்சுச்சு அவ்வளோதான். இனிமே வந்து நம்ம அவ்வளோதான் இந்த பாடத்துலேருந்து 20 கேள்வி கேட்டாலும் 20 கேள்வியும் அடிக்கிறோம். அப்படிங்கிற மாரி ஒரு எண்ணத்துக்கு போயிடுறீங்க. அப்படி கிடையாது. புரியுதா? ஒரு தடவ நீங்க படிக்கிறீங்க, நோட்ஸ் எடுக்கிறீங்க, டெஸ்ட் எழுதுறீங்க. திரும்ப அந்த நோட்ஸ வச்சு பார்த்து அந்த டெஸ்ட்டை வந்து நீங்க அனலைஸ் பண்ணணும். அந்த டெஸ்ட்ல வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, இது எல்லாத்துக்கும் தான். எல்லாருமே கேளுங்க. 3 கேட்டகரி எல்லாருமே கேளுங்க. ஸோ அந்த டெஸ்ட்டை வந்து நீங்க அனலைஸ் பண்ணணும். அந்த டெஸ்ட்ல வந்து எத்தனை கேள்விகள் நீங்க சரியா போட்டிருக்கீங்க? எத்தனை கேள்விகள் நீங்க தவறா போட்டிருக்கீங்க? அந்த தவறுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. எத்தனை கேள்விகள் நீங்க ஃப்ளூக்ல போட்டீங்க? அதாவது இதுவா இருக்கலாம் அப்படின்னு போட்டீங்க. அது கரெக்ட் ஆயிருச்சு. அதுக்கான காரணங்கள் என்னென்னங்கிறத கண்டுபிடிங்க. எத்தனை கேள்விகள் நீங்க சரின்னு நெனச்சு போட்டீங்க. ஆனா தப்பாயிருச்சு. புரியுதா? அதுக்கான காரணங்கள் என்னென்னங்கிறத கண்டுபிடிங்க. சரியா? எந்தெந்த ஏரியால நீங்க தப்பு பண்றீங்களோ, எங்கெங்கே மிஸ்டேக் பண்றீங்களோ, அந்த ஏரியாவ கண்டுபிடிச்சு அத ஸ்ட்ராங் பண்ணுங்க. இதுதான் நீங்க வேகமா படிச்சுக்கிட்டு போறவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். ஓகேவா? ஸோ நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டே ஓடிக்கிட்டே இருக்கிறது முக்கியம் இல்ல. ஒரு டெஸ்ட் கம்ப்ளீட் பண்றீங்க. ஒரு டெஸ்ட்ட முடிக்கிறீங்கன்னா, என்னென்ன கொஸ்டின் உங்களுக்கு தப்பா இருக்கு? எந்தெந்த ஏரியா வந்து நம்ம படிக்கணுமோ, அந்த ஏரியாவ கரெக்ட்டா கவர் பண்ணி முடிங்க. திரும்ப நீங்க பார்க்கும்போது, உங்களுக்கு எதெல்லாம் வந்து நீங்க கொஸ்டின் வந்து எதெல்லாம் நீங்க கரெக்ட் பண்ணிட்டீங்களோ, அதெல்லாம் உங்களுக்கு மேக்ஸிமம் நீங்க பார்க்க வேண்டியது வராது. இன்னொன்னு சொல்றேன். நீங்க 100 கொஸ்டின் வந்து நம்மளுக்கு டெஸ்ட் குடுக்குறோம் அப்படின்னா, அதுல 80 கேள்விகள் வந்து நீங்க சரியா ஆன்ஸர் பண்ணிட்டீங்க.
ஓகேவா? 20 கேள்விகள் வந்து உங்களுக்கு தெரியல. நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த 20 கேள்விகள நீங்க எடுத்து, இங்க இந்த 20 கேள்விகள் எங்கெங்க வந்திருக்கு. இந்த ஏரியா வந்து நம்ம படிச்சோமா? படிக்கலையா? ஏன் இது வந்து நம்மளுக்கு மறந்துச்சு? ஸோ இப்ப அடுத்து நம்ம மறக்காம இருக்க இத எப்படி படிச்சு வாசிச்சு வச்சுக்கிறோம்? அப்படிங்கிறத நீங்க ஒரு அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா, இந்த 20 கேள்விகள் அடுத்து உங்களுடைய இந்த வாழ்க்கை எப்பயுமே மறக்காது. ஓகேவா? இந்த எக்ஸாம் வரைக்கும் இந்த 20 கேள்விகள் அப்படிங்கிறது எப்பயுமே மறக்காது. அந்த 80 கேள்விகள்ல கூட 1, 2 மறக்கலாம். புரியுதா? ஆனா இந்த 20 கேள்விகள் எப்பயுமே நம்ம பண்ண தவறுகள் வந்து நம்மளுக்கு மறக்கவே மறக்காது. அதுக்காக தான் வந்து நம்ம டெஸ்ட்டுங்கிறதே வைக்கிறது. டெஸ்ட்டே வந்து நெறைய பேர் இங்க வந்து தப்பா எடுத்துக்கிறாங்க. எப்புட்ன்னா, நம்ம வந்து இவ்வளோ மார்க் எடுத்துட்டோம். 80 மார்க் எடுத்துட்டோம். போதும்பா. போன வாட்டி 70 எடுத்தோம். இந்த வாட்டி 80 எடுத்தாச்சு. அடுத்த வாட்டி ஒரு 85 எடுக்கணும். அடுத்து படிக்க போவோம் அப்படின்னு போறீங்க. அது கிடையாது டெஸ்ட்டு. டெஸ்ட்டையே இங்க வந்து எல்லா ஸ்டூடண்ட்ஸும் தப்பா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. டெஸ்ட்டுங்கிறது அது கிடையாது. டெஸ்ட்டுங்கிறது நீங்க உங்களுடைய தவறுகள அனலைஸ் பண்ணணும். புரியுதா? டெஸ்ட்டுங்கிறது உங்களுடைய கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ நீங்க அனலைஸ் பண்ணணும். இன்னைக்கு கூட காலைல ஒரு ஸ்டூடண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க, "சார் நான் வந்து ஆப்ஷன் ஏக்கு பதிலா டி அடிச்சுட்டேன் சார்." அப்படின்னா வாய்ப்பே கிடையாது. மார்க் போடவே மாட்டாங்க. புரியுதா? அப்ப இதெல்லாம் வந்து உங்களுடைய கேர்லெஸ் மிஸ்டேக். அதனால தான் நம்ம ஓஎம்ஆர் குடுத்து நம்ம வந்து டெஸ்ட் வைக்கிறோம் நம்ம பேட்ச் ஸ்டூடண்ட்ஸுக்குமே. நீங்க 24வது கொஸ்டின்ல ஆன்ஸர் ஏன்னு ஷேர் பண்றதுக்கு பதிலா 25வது கொஸ்டின்ல போய் ஷேர் பண்ணிருவீங்க. அது உங்களுக்கு நீங்க கவனிச்சிருக்க மாட்டீங்க. கேர்லெஸ் ஆயிருக்கும். அடுத்தடுத்த கொஸ்டின் நீங்க பார்த்து அடிக்கும்போது 25, 26, 27, 28ன்னு எல்லா கொஸ்டினும் ஒவ்வொரு கொஸ்டின் தள்ளி, 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 தள்ளி ஆன்ஸர் வந்து நீங்க ஷேர் பண்ணிட்டு போயிருவீங்க. கடைசில பார்த்தா ஒரு 10 கொஸ்டின் தப்பா போயிருக்கும். அப்பதான் நீங்க வந்து கவனிச்சிருப்பீங்க. ஐய்யயோ! மாத்தி செட் பண்ணிட்டோமே அப்படின்னு. அந்த 10 கொஸ்டின் அவ்வளோதான். புரியுதா? இந்த தவறுகளெல்லாம் நீங்க சரி பண்றதுக்கு தான் உங்களுக்கு தேர்வு. டெஸ்ட் அப்படிங்கிறது. நீங்க எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிறது கிடையாது. சார் 80 மார்க் நான் எடுத்திருக்கேன். அது குப்ப. நீங்க 80 மார்க் நீங்க கரெக்ட்டா வந்திருக்கீங்க பார்த்தீங்களா? அதுல எந்த பயனும் கிடையாது. நீங்க 20 கேள்வி தப்பு பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா? அத வந்து நீங்க அடுத்து திரும்ப ரீஸ்டோர் பண்ணணும். அத உங்களுக்குள்ள நீங்க மைண்ட்ல வந்து ஸ்டோர் பண்ணணும். புரியுதா? அதுக்கு தான் இந்த டெஸ்ட். ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 100 மார்க்குக்கு உங்களுக்கு டெஸ்ட் வைக்கிறோம்னா, நீங்க 80, 90 மார்க் நீங்க அதுல எடுக்கிறீங்க அப்படின்னா, அது உங்களுடைய வெற்றி கிடையாது. நீங்க தப்பு பண்ணியிருக்கிற அந்த 20 கேள்வி, 25 கேள்வி, 30 கேள்வி எத்தனை கேள்வியாக இருந்தாலும் சரி, அந்த கேள்வி எங்கெங்க வந்திருக்குங்கிறத அனலைஸ் பண்ணி, அந்த ஏரியாவ திரும்ப நீங்க ஸ்ட்ராங் பண்ணி, ஓகேவா? ஸோ அந்த ஏரியால நீங்க அதுக்கப்புறம் ஸ்ட்ராங் ஆகுறீங்க பார்த்தீங்களா? அந்த 20 கேள்விகள் அடுத்து எப்ப கேட்டாலும், அந்த ஏரியால இருந்து என்ன மாரி கேள்வி வந்தாலும், நான் சொல்லி அடிப்பேன் அப்படின்னு நீங்க வந்து ஸ்ட்ராங் ஆகுறீங்க பார்த்தீங்களா? அதுக்கு தான் உங்களுக்கான டெஸ்ட். ஓகேவா? இத வந்து நல்லா மனசுல வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து நான் கன்டினியூஸா படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன். இந்த டெஸ்ட் நீங்க பண்ணீங்க அப்படின்னாலே, உங்களுக்கு இந்த மறக்கிற பிரச்சனைகள் வந்து குறையும். சரியா? கொஞ்சம் கொஞ்சமா குறையும். சார் நான் வந்து படிச்சதெல்லாம் மறந்த மாரி இருக்கு சார் அப்படின்னு சொல்றீங்க பார்த்தீங்களா? ஸோ அவங்களுக்கு ஃபுல்லா ஒரு கான்ஃபிடென்ட் வந்துரும். அந்த கேள்விய பார்த்தோனே நம்மளுக்கு ஆன்ஸர் வந்தா போதுங்க. ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. நீங்க சும்மா எப்பயோ படுத்திருக்கும் போதெல்லாம், ஒரு 20 நாளைக்கு முன்னாடி படிச்ச பாடத்த நெனச்சு பார்த்து, இந்த கேள்வி என்ன அப்படின்னு நெனச்சீங்கன்னா, அது எப்படி தோணும்? புரியுதா உங்களுக்கு? அந்தந்த சிச்சுவேஷன் வேணும். 2வது ரிப்பீட் ரிவிஷன் வந்து வேணும். 3வது டெஸ்ட்ட வந்து இப்படி பயன்படுத்துங்க. ஓகேவா? யாரா இருந்தாலும் சரி, டெஸ்ட்ட வந்து இந்த மாரி முறையில வந்து பயன்படுத்துங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, சார் பயமா இருக்கு சார். எதுக்குங்க பயம்? இப்ப பயப்படுறதுனால என்ன ஆயிறப்போகுது? ஸோ இப்ப பயப்படுறதுனால, இப்ப டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர் எடுக்கிற வந்து, "தம்பி நீங்க ரொம்ப படிக்கிறீங்க. அப்ப தங்கச்சி நீங்க ரொம்ப படிக்கிறீங்க." ஒரு ஆணோ, பெண்ணோ சரியா 2 பேர்ல யாரோ ஒரு ஆள், ரொம்ப பயப்படுறீங்கப்பா. இந்தாங்க ஒரு 100 கொஸ்டின் வச்சுக்கோங்க. நான் 200 கொஸ்டின்ல 100 கொஸ்டின் உங்களுக்கு லீக் பண்றேன். நீங்க இந்த 100 கொஸ்டின படிச்சுட்டு வந்து எக்ஸாம் எழுதிருங்க." அப்படின்னு சொல்லுவாங்களா? இல்ல டிஎன்பிஎஸ்சிலருந்து மாணவர்கள் மிக பயத்துடன் இருக்கிறார்கள். அதனால நாங்க கொஸ்டின வந்து ரொம்ப சிம்பிள் ஆக்குறோம். 6th ஸ்டாண்டர்ட் மட்டும் படிச்சா போதும். அதுலருந்து மட்டும் கொஸ்டின் கேட்கிறோம் அப்படின்னு சொல்ல போறாங்களா? அ எதுவுமே கிடையாது. நீங்க பயந்தாலும் ஒரே ரிசல்ட் தான். நீங்க பயப்படலைனாலும் ஒரே ரிசல்ட் தான். புரியுதா? துணிச்சலோட நீங்க வந்து படிக்க ஆரம்பிங்க. புரியுதா? துணிச்சலோட போராடுங்க. நல்லபடியா படிச்சுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எதுக்கு பயம் வருது? பயம் தான் மரணம். சரியா? நம்பிக்கை தான் வந்து வெற்றி. நம்மனால முடியும்னு நம்பணும். நம்மள்ட்ட எப்பயுமே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. நம்மள்ட்ட எல்லாமே இருக்கும்போது புரியுதா? நம்மள்ட்ட எல்லாமே இருக்கும்போது, நம்மளுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணும்போது, நம்மளுடைய சூழ்நிலைகள் எந்த பிரச்சனையும் இல்லாம சரியா போகும்போது, நம்ம ஜெயிச்சுருவோம்னு நெனைக்கிறோம் பார்த்தீங்களா? அது முக்கியம் கிடையாது. அது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு நம்பிக்கை மட்டும் தான். ஆனா, எப்ப நம்மள்ட்ட எதுவுமே இல்லாத போதும், நம்மள்ட்ட புக் இல்ல, நோட்ஸ் இல்ல, எதுவுமே இல்லாத போதும், நம்மளுக்கு பெரிய நாலேட்ஜ் எதுவுமே இல்லாத போதும், நம்மள சுத்தி இருக்கிறவங்கலாம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாத போதும், சரியா? நம்மளுக்கு எந்த ஒரு சூழ்நிலையும் சரியா இல்லாத போதும், நம்மளுக்கு பிரச்சனைகள் அடுத்தடுத்து வந்துகிட்டு இருக்கும்போதும், நீங்க என்னால முடியும். நான் இந்த பரீட்சையில ஜெயிப்பேன்னு நெனைக்கிறேன் பார்த்தீங்களா? அதுதான் வந்து தன்னம்பிக்கை. புரியுதா? தன்னம்பிக்கை வேணும். ஓகேயா? உங்க மேல முதல்ல நீங்க நம்பிக்கை வைங்க. ஓகேவா? தன்னம்பிக்கை அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமா வேணும். 1000 பேர் உங்கள சொல்லலாம். 1000 பேர் சொல்லலாம். உங்களால முடியாது, உங்களால முடியாது, உங்களால முடியாது. 1,00,000 பேர் சொன்னாலும் உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கணும். புரியுதா? 1,00,000 பேர உங்க முன்னாடி நிப்பாட்டுறாங்க. ஒவ்வொரு ஆளா வரிசையா வந்து உங்கனால முடியாது, உங்கனால முடியாது, உங்கனால முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க.
நீங்க எத்தனை பேருக்கு வந்து நீங்க கேட்பீங்க? சரிங்களா? 1,00,000 பேர் வந்தாலும், உங்களால முடியாதுன்னு 1,00,000 பேர் வந்து உங்க முன்னாடி சொன்னாலும், என்னால முடியும் அப்படின்னு நீங்க நின்னீங்கன்னா, இந்த எக்ஸாம்லாம் உங்களுக்கு கால் தூசி மாரி. சரியா? ஸோ, அதனால இதுதான் வந்து நீங்க தொடர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள். சரியா? டெஸ்ட்ட சரியா பயன்படுத்துங்க. அதுக்கப்புறம் தயவு செஞ்சு பயம் அப்படிங்கிறத அறவே தூக்கி எறிஞ்சிருங்க. எதுக்கு பயம்? என்ன நடந்துற போது? என்ன பெருசா நடந்துற போது? எதுவுமே கிடையாதுங்க. எல்லாமே வந்து இங்க வந்து ஒரு டிராமா மாதிரி தான். இதுனா இது, இதுனா இதுன்னு அப்படி இப்படி ஒண்ணுமே நடக்காது கடைசில. புரியுதா? நம்மளுடைய முயற்சி, நம்மளுடைய உழைப்பு மட்டும் தான் நம்மளுக்கு வெற்றிய குடுக்கும். எல்லாமே பயிற்சி தான். தோல்விங்கிறது இங்க கிடையவே கிடையாது. வெற்றி மட்டும் தான். சரியா? தோல்விங்கிறது கிடையவே கிடையாது. தோல்விங்கிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு பாடம். நீங்க விலையில்லாம ஒரு பாடத்த வந்து கத்துக்கிறீங்க. அவ்வளோதான். தோல்விங்கிறது. சரியா? ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்துக்கு போறதுக்கு உங்களுடைய பக்குவப்படணும் நீங்க. இந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வ பொறுத்தவரைக்கும், நெறைய பேர் வந்து நெனைப்பீங்க. எப்பயுமே வந்து ஒரு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பொருள நீங்க வாங்கணும்னா, நீங்க ஒண்ண குடுக்கணும். நம்ம ஒண்ண குடுத்தா தான் ஒண்ண வாங்க முடியும். கரெக்ட்டா? ஒண்ண குடுத்து தான் ஒண்ண வாங்க முடியும். கரெக்ட்டா? நீங்க இந்த டிஎன்பிஎஸ்சிக்கு நீங்க குடுக்குற விலை என்ன தெரியுமா? சார் அப்ளை பண்ணும்போது ரூ. 150 ஃபீஸ் கட்டுறோமே சார். அது கிடையாது. ஓகேவா? ஸோ சார் அப்ளை பண்ணும்போது ரூ. 100 ஃபீஸ் கட்டுறோம். அது கிடையாது. இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்க்குன்னு நீங்க குடுக்கக்கூடிய விலை, உங்களுடைய வாழ்க்கை அடுத்த 20 வருஷமோ, 30 வருஷமோ, 40 வருஷமோ, உங்களோட லைஃப்ப எந்த பிரச்சனையும் இல்லாம ஸ்மூத்தா கொண்டு போறதுக்கான நீங்க குடுக்கக்கூடிய விலை என்ன தெரியுமா? உங்களுடைய நேரமும், உங்களுடைய உழைப்பும், உங்களுடைய சாக்ரிஃபைசஸ். ஓகேவா? என்ன சூழ்நிலைகள், இந்த வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் இருக்கு தெரியுமா? இந்த பிரச்சனைகள்லையும் நீங்க சாக்ரிஃபைஸ் பண்றது. ஒரு சில நல்ல நாட்கள் வரும். ஒரு சில முக்கியமான நாட்கள் வரும். அப்பயும் வந்து நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணி ஒரு 1 மணி நேரம், 2 மணி நேரம் படிப்புக்காக ஒதுக்கி நீங்க படிக்கிறது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இந்த விஷயங்கள் தான் உங்கள வந்து உயர்த்தும். சரியா? இந்த தடவ நீங்க கண்டிப்பா போஸ்டிங் வாங்கியே ஆகணும் அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம் தான். சரியா? உங்களுக்குள்ள அந்த நம்பிக்கைய என்னைக்குமே அந்த நம்பிக்கை அப்படிங்கிற அந்த ஒரு ஒளி, அந்த ஒரு ஃபயர வந்து நீங்க என்னைக்குமே வந்து அணைய விட்டுறாதீங்க. அது அப்பப்ப வந்து கொஞ்சம் ஃபியூல் இல்லாம அப்படியே குறைஞ்சுக்கிட்டே வரும். டக்கு டக்குன்னு அப்படியே வந்து ஃபியூல் ஏத்திக்கிட்டே இருங்க. புரியுதா? அத வந்து நல்லா எரிய விட்டுக்கிட்டே இருக்கணும். எரியிற நெருப்புல எண்ணெய ஊத்துற மாரி அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஸோ அந்த மாரி நீங்க எண்ணெய ஊத்திக்கிட்டே இருக்கணும். அந்த எண்ணெய்ங்கிறது யார் யாரெல்லாம் வந்து உங்கள முடியாதுன்னு சொன்னாங்களோ, குறை சொன்னாங்களோ, அவமானப்படுத்துனாங்களோ, அசிங்கப்படுத்துனாங்களோ அவங்க எல்லாரையும் நெனச்சு பாருங்க. நீங்க தலை குனிந்த சிச்சுவேஷன்கள்ல நீங்க தலை நிமிர்ந்து நடக்க வேண்டிய இடங்கள் எது எது அப்படிங்கிறத நெனச்சு பாருங்க. ஓகேவா? ஸோ நாளைக்கு நீங்க ஒரு அரசு அதிகாரியானா நீங்க எப்படிலாம் இருப்பீங்க அப்படிங்கிறத நெனச்சு பாருங்க. நீ அப்படின்னு சொல்றதுக்கும், நீங்கள் அப்படின்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. புரியுதா? நீ அப்படின்னு சொல்றதுக்கும், நீங்க அப்படின்னு சொல்றதுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. சரியா? அத மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. கண்டிப்பா இந்த பரீட்சை உங்களுக்கான வெற்றியா வந்து இருக்கும். ஸோ தொடர்ந்து போராடுங்க. உங்களுக்கு வேற என்ன குறைகள் இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, கீழ கமெண்ட்ல வந்து தெரியப்படுத்துங்க. அதுக்கான கைடன்ஸ் வந்து நம்ம குடுப்போம். சரியா? சரி ஓகேப்பா. ஸோ இதோட வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். ஸோ அதிக நேரம் வந்து நம்ம எடுத்துக்க விரும்பல. நீங்க போய் திரும்ப படிக்க வந்து கன்டின்யூ பண்ணுங்க. படிங்க, படிங்க, படிங்க. படிச்சுக்கிட்டே இருங்க. படிப்பு என்னைக்குமே உங்கள கைவிடாது. சரியா? படிப்பு கைவிடப்படாத தன்மை உடையது. ஓகேவா? படிச்சு செத்தவங்கன்னு யாருமே கிடையாது. படிச்சு பைத்தியமானவங்கன்னு கூட இருக்காங்க. பைத்தியமே ஆனாலும் பரவால்ல. படிங்க. அந்த படிப்பு உங்கள என்னைக்குமே கைவிடாது. சரியா? கண்டிப்பா உங்களுக்கு கை கொடுக்கும். உங்களுடைய கல்வி தான் உங்களுக்கான வெற்றி. சரியா? இன்னைக்கு நீங்க படிக்கும்போது, புக் எடுத்து உட்காரும்போது, இத படிச்சு முடிச்சா தான் வேலை. இது இந்த வேலைக்காக தான் படிக்கிறேன். இல்லன்னா நம்ம பிரச்சனையே இல்ல. 4 மாசம் படிப்பேன், 5 மாசம் அப்படி உட்காராதீங்க. நான் படிக்கிற ஒவ்வொரு பக்கத்துல இருந்து நான் ஏதாவது ஒரு விஷயத்த கத்துக்கிருவேன். அப்படின்னு நெனச்சு படிங்க. கத்துக்கிறதுக்காக படிங்க. நீங்க கத்துக்கிட்டது உங்க வாழ்க்கைய வழி நடத்தும். சரியா? நன்றி, வணக்கம்.